பேர் இல்லாமல் இருக்குது. சரி, நபிகளாரின் ஜும்மா தொழுகை எவ்வாறு இருந்தது? சுன்னத்து பள்ளிகளுக்கும் தௌஹீது பள்ளிகளுக்கும் வித்தியாசம் உள்ளது, விளக்கம்னு கேட்குறாங்க. ஜும்மா தொழுகை சம்பந்தமாக கேள்வி. ஜும்மா தொழுகையில் சுன்ன ஜமாத்து பள்ளிக்கு போனோம்னா அவங்க ஜும்மா தொழுகைக்கும் நம்முடைய ஜும்மா தொழுகைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, எது சரின்னு கேட்குறாரு. என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டால், இப்போ தொழுகைக்கு லொஹர் தொழுகைக்கு பாங்கு சொல்கிறாங்கல்ல, ஒரு தடவை பாங்கு சொல்லுவாங்க. ஜும்மா தொழுகைக்கு சுன்னத் ஜமாத் பள்ளியில் நினச்சவங்கன்னா 2 பாங்கு சொல்லுவாங்க. இதுதான் வித்தியாசம். என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லி போடுறான். முதல் வித்தியாசம் என்னென்னு கேட்டால், ஜும்மாவுக்கு தௌஹீத் பள்ளிகளெல்லாம் 1 பாங்கு தான் சொல்லுவாங்க. மற்ற பள்ளிகளில் எல்லாம் 2 பாங்கு சொல்லுவாங்க. முதல்ல 1 பாங்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இமாம் மெம்பரில் ஏறின பிறகு 1 பாங்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மக்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் காலியாக கிடக்கும்ல, அப்போ 1 பாங்கு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு மக்கள் வருவாங்க, இமாம் மெம்பரில் ஏறி உட்காருவார். உட்கார்ந்தவொன்னே என்ன செய்வாங்கன்னா அப்போ 1 பாங்கு சொல்லுவாங்க. அப்போ 2 பாங்கு நடைமுறையில் இருக்குது. ஆனால் நம்ம தௌஹீத் பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 1 பாங்கு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்குரிய ஹதீஸில் தேடும் பொழுது புகாரியில் 912வது ஹதீஸில் இருக்கிறது. காணன் நிதாவு யௌமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் பாங்கு என்பது அவ்வளவு இதா ஜலசல் இமாம் அல் மெம்பர், இமாம் மெம்பரில் ஏறி உட்காருவார்ல, அப்போ தான் பாங்கு இருந்தது. அலா அகதின் நபி, முன்னாடி 1 பாங்கு கிடையாது. அலா அகதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் காலத்திலையும், அபீபக்கரின் அபூபக்கர் காலத்திலையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்கள் காலத்திலையும் என்ன இருந்துச்சு, பாங்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்ல, அப்போ தான் 1 பாங்கு. முன்னாடி 1 பாங்கு சொல்கிறாங்க, நடைமுறையில் அது கிடையவே கிடையாது. அப்போ ஜும்மா பாங்கு என்பது எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால், இமாம் பயான் பண்ணுவதற்காக மெம்பரில் ஏறி உட்காந்துருவார். உட்காந்தோன்னே பாங்கு சொல்லுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு ஒரு பயான் பண்ணுவார்ன்னு இருக்குல்ல, இந்த 2வது பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பாங்கு தான் இருந்தது. அப்போ லம்மாக்கான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் காலம் வந்த பொழுது, கசரன் நாசு, மக்கள் அதிகமாக பெருகிய பொழுது, ஜாதன் நிதா சாலிசல் ஜவுரா, 3வது பாங்கு, 3வதுன்னு இக்காமத்தின் சொல்கிறாங்க. 3வது அழைப்பை ஜவுரா என்கிற இடத்தில் அவர் அதிகமாக்கினார். ஜவுராண்டா என்னன்னு அந்த ஹதீஸில் புகாரில் வளர்க்கும்போது, அது ஜவுராவ் மூதுவுன் பி சூக்கு பில் மதீனா, மதீனாவில் உள்ள கடை தெருவில் இருந்த ஒரு இடம். அப்போ உஸ்மான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மக்கள் இப்போ பள்ளியாசல் லேட்டாக வர்றாங்க, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு சொன்னால் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஜவுரான்னு ஒரு இடம் இருக்குது, எங்கள் கடத்தெருவில், பள்ளியில் இல்லை, கடத்தெருவில் போய் அங்கே போய் அப்புறம் பாங்க சொல்லுங்கள் எல்லோரும். அந்த அழைப்பை கேட்டு எல்லாம் முடியாருவாங்க. ஐயா அலசலா சொன்னோன்னு என்ன செய்யுங்க, இந்த தொழுகைக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்கன்றது சொல்லி 1 பாங்கை அவர் அதிகமாக்கினார். அதுவும் எங்கே அதிகமாக்கினார், பள்ளியில் அதிகமாக்கலை, அவர் கடத்தெருவில் போய் ஒரு பாங்க சொல்லி வச்சார். அந்த கடத்தெருவில் சொன்னது இப்படி மறி நினச்சி பள்ளிக்குள்ளே ஆக்கிட்டாங்க. அப்போ 912 புகாரி ஹதீஸில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த முறை என்ன, இமாம் மெம்பரில் ஏறின பிறகு சொல்கிற 1 பாங்கு தானே இருந்துச்சு, அதே சொல்ல வேண்டியதானே. அப்போ இன்னொரு பாங்கை அதிகமாக்குனது உஸ்மான் தான். அது எங்கே அதிகமாக்கினார், ஜவுராவில் அதிகமாக்கினார். ஜவுராண்டா என்ன, அதுவும் அதே ஹதீஸில் வருது, 912 வருது. மதீனாவில் உள்ள கடத்தருள்ள ஒரு இடம், இது ஒரு விஷயமாச்சு. இதே கருத்து 912 13 இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், காணத் அதீன் யோமுல் ஜும்மாத்தி ஹீன இஜ்லிஸுல் இமாம், இமாம் மெம்பரில் அமர்ந்த பிறகு பாங்கு சொல்வது தான் ஆரம்பத்தில் இருந்தது, உஸ்மான் தான் இதை மாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி 912 13 இருக்குது. 14 இந்த கருத்து இருக்குது. அப்போ இதிலெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது 2 பாங்கு எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் மக்கள் அவங்க காலத்தில் தான் முக்கியமாக தேவை. ஏன்னா இந்த காலத்தில் கடிகாரம்லாம் வந்துருச்சு. 12 மணிக்கு மெம்பரில் 1 மணிக்கு கொத்துபான்னு போட்டிங்கன்னா இந்த பாங்கு கேட்காமலே சேர்ந்துருவான். 1 மணிக்கு மெம்பரில் ஏறிடுவான்னு. அப்போ இந்த காலத்தில் தேவையே இல்லை, அந்த காலத்தில் தேவை. ஏன் வாட்செலாம் கிடையாதுல்ல, இமாம் எப்போ ஏறுவார்னு தெரியாது. அப்போ முன்னாடி ஒரு பாங்கு சொல்லி வாங்கப்பான்னு கூப்பிட்டுட்டு அப்புறம் ஏறினதுக்கு அங்கே அப்போ தான் பொருத்தம். அந்த பொருத்தம் இருக்கிற காலத்தில் 2 கிடையாது. எந்த காலத்தில் 2 பாங்கு இருக்கலாம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 பாங்கு இருக்கலாம். ஏன் இருக்கலாம்? லாஜிக் படி, மார்க்கப்படி இல்லை, லாஜிக் படி பார்த்தோம்னு சொன்னால் டைம் யாருக்கும் தெரியாது, கடிகாரம் ஆச்சு, எந்த ஒரு மெத்தடும் கிடையாது. அப்போ எத்தனை மணிக்கு இவர் ஏறுவார் என்பது மணியும் கிடையாது. அப்போ எத்தனை மணிக்கு இமாம் மெம்பரில் ஏறுவார்னு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, முன்னாடி ஒரு பாங்க சொல்லி சத்தத்தை கேட்டு இமாம் தொழுவிக்க போகிறான்னு சொல்லி அப்போ ஓடி வருவாங்கன்னு ஒரு வாய்ப்பாச்சும் இருந்துச்சு. அந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ் சொல்லலை, நீங்களாம் ஊகிச்சிட்டு வாங்கன்ட்டாங்க.
அப்போ அந்த சூரியன் ஜவாலாகிறத வச்சு என்ன செய்வாங்க, விளங்கிட்டு மக்களாக வந்துடுவாங்க. இந்த காலத்தில் வந்து அறவே தேவையில்லை. ஏன், மார்க்கத்தில் இல்லாதனால அது இல்லைன்னு விட்டுறலாம். அது போக இந்த முதல் ஒரு பாங்கு சொல்லி மக்கள் அதிகமாகிட்டாங்க, எல்லோரும் வர வைக்கணுன்றதுக்கு ஒரு ஏற்பாடு இன்றைக்கி தேவையா? நீங்கள் இல்லை போர்டில் எழுதி போட்டுக்கிறீங்க, இமாம் உரை 1 மணி, தொழுகை 1:30 மணின்னு போட்டிங்கன்னா 1 மணிக்கு இருக்குன்னு எல்லோரும் மனசுலையும் பதிஞ்சு இருக்கு. அவன் தன்னால் குத்துபாவை ஆரம்பிக்கும் போது உட்காந்துருவான். அதனால் இந்த விஷயம் வந்து சுன்ன ஜமாத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது சும்மா வித்தியாசத்தை கேட்குறேன்னு சொல்கிறேன். இன்னொரு வித்தியாசம் என்னென்னு கேட்டால், இமாம் ஒரு கைத்தடியை வச்சுக்கிட்டு பயான் பண்ணுவார். அந்த கைத்தடியில் கூட பல விஷயங்கள் இருக்குது. எப்படி இருக்குது, இமாம் வந்து அவரை கைத்தறி வச்சுக்கிட்டுலாம் பண்ண மாட்டார். மோதினார் என்ன செய்வார்னா ஒரு கைத்தறி எடுத்து என்ன செய்ய சாத்தி இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வார், என்னென்னமோ மந்திரம் ஓதி இமாம்கிட்ட கொடுப்பார். அவர் அதை வாங்கிட்டு என்ன செய்வார், மெம்பரில் ஏறுவார். ஏறுறது ஒரு கெட்டப்பாக ஏறுவார். எப்படி படியில் எப்படி ஏற மாட்டார், அப்படி வச்சு 2 காலை நிப்பாட்டி, அப்படி 2 காலை நிப்பாட்டி அவர் ஏறும்போது என்ன செய்கிறது, ஒரு தனி ஸ்டைலாக ஏறுவார் இமாம். ஏறிட்டு அந்த கைத்தறியை வச்சுக்கிட்டு என்ன செய்வார், அதை வந்து செய்வார். கைத்தடிங்கிறது வந்து ரசூலுல்லாஹ் கைத்தறி வச்சுருக்காங்கன்னு வருது. இவங்க வச்சுருக்க கைத்தடிக்கிற உலக்க இது. கைத்தடின்னு சொன்னால் நம்ம இடுப்பு கீழே இருந்தால் தான் கைத்தடி. கைக்கு தடினா என்னத்தில் கையில் பிடிச்சி ஊண்டிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் கைத்தடி. இந்த வயசான ஆளுக்கு வச்சுருப்பாங்கல்ல வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கைத்தடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடியின் மீது ஊன்றியவர்களாக சில நேரங்களில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அது இருக்குது. கைத்தடி என்பது பலவீனமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, நிற்கிறதுக்கு பேலன்ஸ் வராதுன்ற வயசான காலம் ஆகும் பொழுது ஊன்றி கொண்டு நின்றால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதுக்கு தான் கைத்தறி வச்சாங்கன்னு வருகிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க வச்சுக்கிற கைத்தறி அந்த மாதிரி சைஸாகவும் இல்லை. அவர் நிற்பார், தோளுக்கு மேலே அந்த கைத்தறி இருக்கும், தோலை சாச்சிக்கிடுவார். கைத்தறியா அது கைத்தறி யாராவது சொல்லுவாங்களே அதை கைத்தடின்னு. கைத்தடினா பிடிச்சிட்டு வெளியெலாம் கொண்டு போகணுமா இல்லையா, அப்படி கொண்டுலாம் போக மாட்டாங்க, அதை வாங்கி சாச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைத்தறியை வைத்து குத்பா செஞ்சார்கள்னு வர்ற மாதிரி கைத்தடி இல்லாமல் மழை இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஒரு சஹாபி வருவார், அந்த அல்லாஹ்வுடைய துறை இது மாதிரி இருக்குன்னா 2 கையும் ஒசத்துவாங்க. எது வரைக்கும் அக்குள் தெரியலாம் துவா செய்வாங்க. கைத்தறி வச்சா துவா செய்ய முடியுமா? கைத்தறி வச்சு குத்பா ஜும்மாவில் உரை நிகழ்த்துவாங்க. ஒரு ஆள் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரை கால்நடைகள்லாம் செத்து மடியுது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், நீங்கள் துவா செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சும்மா செய்யாமல் 2 கையையும் உயர்த்துவார்கள். ஹத்தா யுரா பயாது இபுத்தைஹி, தங்களுடைய அக்குள் தெரிகிற அளவுக்கு அப்படி ஒசத்துவாங்க. ஒசத்திக்கிட்டு யாரெல்லாம் மழையை இறக்குவாயான்னு கேட்குறாங்க. 2 கையையும் இப்படி ஒசத்துனா கைத்தடி இல்லைன்னு தான் அர்த்தம். கையில் கைத்தடி இருந்தால் அப்படி ஒசத்த முடியாத. அப்போ கையில் கைத்தடி இல்லாமல் தான் ஜும்மாவை நடத்தியிருக்கிறாங்க. வயசான காலத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிருச்சு, அவங்களுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் தவறி இருக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இது அபூதாவுதில் ஹாக்கிம்லேயும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஸ்டடியாக நின்று செய்வாங்களாம். உலம்மா அசன்ன வயசாகிட்ட பொழுது, அந்த 63வது வயசு இருக்கலாம் கடைசி கட்டம், அந்த நேரத்தில் ஹமலல் லஹ்ம, ரொம்ப சதை போட்டுருச்சு வயசான கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப ஹமலல் லஹ்மண்டா நம்ம சதை போட்டுருச்சு, நல்லா குண்டாயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து இத்தகத உமுதன் ஃபி முஸல்லாஹு யாத்மிது அலைஹி, அவங்க தொழுற இடத்துல ஒரு தூண் மாதிரி ஊண்டி கொள்வார்கள். அதில் லேசாக சாஞ்சிக்கிட்டு தான் தொழுவாங்க, நிற்க முடியாது. எந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா கணத்து போன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு நின்று தொழுவுற கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க தொழுவுற இமாம் தொழுவுற இடத்துல இருக்கும்ல, ஒரு தூண் மாதிரி ஊண்டி வச்சுட்டு அந்த தூணில் லேசாக அப்படி சாஞ்சிக்கிடுவாங்க பேலன்ஸுக்கு. இப்படி சாயிரமாக இருந்து அப்படி சாஞ்சிக்கிறதுக்கு அப்படி தொழுதார்கள் என்கிற ஒரு அதிசயத்தை காட்டுது. ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அவங்க வந்து நிற்கி கூட இப்படி சிரமப்பட்டிருக்காங்க. மெம்பரில் ஏறி நின்றாங்கன்னா கஷ்டமாக இருக்கும்னு ஏத்தமதால் ஆசான்னா வருது. ஏத்தமதுன்னா ஊண்டி கொள்வது, அதை அழுத்தமாக பிடித்து கொள்வது, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. இது வணக்கத்துக்கு செஞ்சது இல்லை, இயலாத நேரத்தில் செஞ்ச ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயலாத ஒரு நேரத்தில் இருக்கிறது. அது மாதிரி மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தடியை வந்து பரவலாக வச்சு வேறு இருப்பாங்க. தொழுகையில் மாத்திரம் இல்லாமல் வெளியே போகும்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கைத்தறி வச்சுருப்பாங்க. அதான் கைத்தறிக்கு அதான் பேர். அப்போ இந்த அஜர்த்துமார்கள் வந்து கைத்தறிக்கு இதை வச்சுட்டு ஆதாரம் காட்டுறாங்கன்னு சொன்னால், அவர் வெளியே வரும்போது அந்த உலகை தூக்கிட்டு வருவாரா? கைத்தறின்னு பிடிக்கிறாரா? அதை எடுத்து வெளியெலாம் வருவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் வர்றாங்க, நாங்கள் பள்ளிவாசலில் இருக்கும்போது ஒபிஹீதி அசன், கையில் கைத்தறியோடு வந்தார்கள். வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா, மட்டமான பேரிச்சை மரங்கள்லாம் கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ஏழைப்பாளையலுக்கு திட்டுருக்கானு அந்த கைத்தறியை கொண்டு ஒரு அடித்து என்ன செய்கிறாங்க,
இது வந்து இதை விட நல்லதை தர்மம் செய்ய மாட்டீங்களா, இதான் தர்மம் செய்ய கிடைச்சிச்சான்னு சொல்லி அதை வந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்கன்னு வருது. அப்போ கையில் கைத்தடியோடு வருவார்கள் என்பது ஜிம்மாவுக்கு மட்டும் உள்ளதல்ல, உரை நிகழ்த்திற்கு மட்டும் உள்ளதில்லை, கைத்தடி எப்போ வைத்திருப்பார்கள். இது அகமது நசைலாம் வருது. அதே மாதிரி வந்து தவாப் செய்வாங்கள்ல, ஹஜ்ஜத்துல் விதாவில் தவாப் செய்வாங்க. தவாப் செய்யும் பொழுது தூரமாக இருக்கும் பொழுது எட்ட முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எஸ்தலிமர் ருக்குன பிமெஹஜனின், அந்த ருக்குன எம்மானி கிட்ட வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா அவங்க கைத்தடியை காட்டி என்ன செய்வாங்க, அப்படி காட்டி அதை முத்தமிடுவார்கள். அப்போ அதில் போகும்போது கைத்தடி வச்சுருக்கிறாங்க. கைத்தடி வந்து கடைசி காலத்தில் அவங்க இப்போவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மலை ஜலம் கழிக்கிறதுக்கு அவுட் சைடு போவாங்கள்ல, அப்படி போகும்பொழுது கூட அவங்கள்ட்ட கைத்தறி வச்சுருப்பாங்க. புகாரி 500வது ஹதீஸில் இருக்கிறது. இதா ஹரஜ் அலி ஹாஜத்துக்கு, அவங்களுடைய ஹாஜத்துனா இயற்கை உபாதைக்காக போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஆனா உகாசத்துன் அவ் அசன் அவ் அனசத்துன், 3 சொல்லலாம் ஒரே அர்த்தம் தான். கைத்தடியோடு போவார்கள். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க, கைத்தறி ஒன்று வச்சுருப்போம். அதுக்காக வேண்டி அந்த காடை செடியின் தூரத்துக்கு போகும்போது ஒரு பேலன்ஸுக்காக வேண்டியும் பாம்பு கிம்பு வந்துச்சுன்னு அடிக்கிறதுக்காக வேண்டி கைத்தறி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைத்தறி வச்சிருக்கிறார் வந்திருந்தார்கள், இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். கைத்தறி இல்லாமல் கையேந்தி துவா செய்தார்கள் என்ற அதிசயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கைத்தறி வைக்கிறாந்தா ஊண்டிக்குள்ள தேவை இருந்தால் அது வணக்கம் என்று ரசூலுல்லாஹ் செய்யலை. அப்போ நான் இப்போ இமாமுக்காக வேண்டி நினைஞ்சாங்க, ஒரு தூண் மாதிரி நட்டுனாங்கல்ல, வயசான இமாம் வந்து தூண் நட்டி வச்சு சாஞ்சிக்கிற சொல்லுவீங்களா? அப்போ ஏழாவது நேரத்தில் ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது வந்து இயற்கையான ஒரு செயலாக எடுத்துக்கிறணுமே தவிர வணக்கத்தில் அதை சேர்க்கக்கூடாது. கை இல்லாமல் சாதாரண நேரத்தில் கையை உயர்த்தி துவா செஞ்சுருக்கிறாங்க. ரஃபா எதைகள்லாம் வருது, 2 கை ஒசத்துனாங்கண்டு அக்குள் தெரிகிற அளவுக்கு ஒசத்துனாங்கன்னு வருது. அதனால் வந்து கைத்தடி வைத்து கொள்றதில் நம்ம மாறுபடுறோம். தௌஹீத் பள்ளியில் கைத்தறிலாம் வச்சுக்கிற மாட்டாங்க. சுன்னத்து பள்ளியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கைத்தடிங்கிற பேரில் கைத்தறி அல்லாத ஒன்றை வைத்திருப்பாங்க. கைத்தறி கிடையாது. கைத்தறினா கைக்கு அடக்கமாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் அப்படியே நிற்கணும், நம்ம இடுப்பு கீழே இருக்கணும். அப்படி பிடிச்சி எனக்கு கிரிப்பாக நிற்க முடியும். இப்படி இருந்தால் அதை பிடிக்க கூட முடியாமல் குத்தா பவர் வச்சுட்டு ஓதுவாரா, இப்படி தோளில் சாட்சிக்கிடுவார். அதை இப்படி வச்சுக்கிட்டு சிரமப்படு. இதுக்கு தான் கைத்தடி. இது வந்து இதை நம்ம மறுக்கிறோம். அதுதான் அது ஒன்று. அதுபோல் என்ன செய்வாங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இப்போ ஒழிச்சிட்டாங்க. ஷாஃபி மதுஹப் ஊர்களில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். பொய் சொல்லிட்டு அந்த கைத்தறி அஜயத்தில் கொடுப்பாங்க. இப்படி கைத்தறியை எடுத்து மோதி நாட்டை அவர் கொடுப்பார். கொடுக்கும்போது ரவல் புகாரி ஒரு முஸ்லீம், புகாரி முஸ்லீமில் இருக்கிறது. ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா ஈதுல் மசாக்கின், ஜும்மாங்கிறது ஏழைகளுக்கு ஹஜ்ஜாக இருக்கிறது, உம்ராவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெம்பரில் இமாம் ஏறிட்டார்னு சொன்னால் வந்து வீணாக போயிடும். ஒமன் தக்கல்லம் ஃபகதுலகா, ஜும்மா வீணாக விட்டது. ஒமன் லகா உலா ஜும்மாத்தலகு, எவன் வந்து பேசிட்டானா அவனுக்கு ஜும்மா கிடையாது. இப்படிங்கிறதெல்லாம் வாசித்து இது புகாரி முஸ்லீமில் இருக்குதுன்னு சொல்லுவார். அரபில் அர்த்தம் தெரியாத ஒரு முதல் இருக்குது. அர்த்தம் தெரியாமல் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எப்படி ரவல் புகாரி ஒரு முஸ்லீம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால், இதை சொல்லிவிட்டு அஜர்த்துட்டு இந்த கைத்தறி கொடுப்பார். இது சொல்கிறாரு புகாரி முஸ்லீமில் இருக்குன்னு பச்சை பள்ளியாசில் பொய் சொல்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி புகாரில் இருக்கா முஸ்லீமில் இருக்கா? இல்லை. இல்லாத ஒரு பொய்யை சொல்லி அதை மந்திரமாக ஓதி அந்த கைத்தறி இமாம்கிட்ட கொடுப்பார். அதை வாங்கிட்டு அவர் என்ன செய்வார், அவர் இமாம் கேட்டுட்ருப்பார், எங்கடா புகாரில் இருக்குன்னு சொல்ல வேண்டியான அவர் வாங்கிட்டு என்ன செய்வார், அங்கீகரிப்பார். அதனால் இந்த விஷயத்தில் மாறுபடுறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஜும்மாவோட என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அந்த ஜும்மாவோட டயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கரெக்டாக தான் செய்கிறோம். விரும்பினால் கொஞ்சம் லொஹர் நேரத்துக்கு முன்னாடி கூட ஜும்மா தொழுவலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படியும் தொழுதுருக்குறாங்க. வணங்குதா, தொழுதுட்ட பிறகு தான் காலை சாப்பாடை சாப்பிடுவோம். ஜும்மாவுக்கு பிறகு தான் காலை உணவே சாப்பிடுவோம் என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்குது. ஆனால் அப்படி பெரும்பாலும் தௌஹீத் பள்ளியில் செய்கிறதில்ல. அப்படி செஞ்சால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதுதான் வித்தியாசம். வேறு மற்றதெல்லாம் என்னது கரெக்டாக இருக்குது. இந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம செய்யதான் கரெக்டாக இருக்குது. சரியா?